அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய இந்த 1.5 வருஷ காலத்துக்காக வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் இந்த வேளாண்மை துறைக்காக மட்டும் கிட்டத்தட்ட 45,000+ கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதில் நகைகளை அடமானம் வைத்த நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கும் மேல இந்த நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியுள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அவங்களுடைய பெயர் பட்டியல், அதாவது தகுதி உள்ளவங்களுடைய பெயர் பட்டியல் ஆன்லைன்ல வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ யார் யாரெல்லாம் என்ன காரணத்துக்காக தகுதி உள்ளவங்களா இருக்காங்க, தகுதி இல்லாத நபர்கள் என்ன காரணத்திற்காக தகுதி இல்லாம போனாங்க. ஸோ இதை எல்லாமே தெளிவா பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் தான் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதுக்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ என்னன்னா, 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யாரு, தகுதியற்றோர் யாரு பட்டியலை தயாரிக்க குழு அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதை பற்றின தகவல் தான் இருக்க போது, தெளிவாகவும் துல்லியமாகவும். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த நவம்பர் 2021 தேதி தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதே மாதிரி அரசாணையின்படி யாரெல்லாம் நகை கடன் பெற தகுதி உள்ளவர்கள் யார் யாரு அப்படின்றத பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகள் உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக வழங்கியவர்களுக்கு அளித்தவர்களுக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, நகை கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கும் மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க.
அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பார்ப்போம். 31/3/2021 நாளுக்கு பிறகு நகைக்கடன் பெற்றவர்கள் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை சரியாக வழங்காதவர்களுக்கும் தவறாக வழங்கியவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2021 ஆண்டுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் குடும்ப அட்டையின் படி இடம் பெற்றுள்ள அவர்கள் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக அந்தியோதயா, அன்ன யோஜனா, ஏஓ அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே இல்லாம ஏட்டளவில் வழங்கிய நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. போலி நகைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களை சார்ந்த அந்த ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டோட அட்ரஸ் இல்லாம 38 மாவட்டத்தோட அட்ரஸ் இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களோட இந்த அட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். உங்களுடைய நகைகளை இந்த மாதத்தோட இந்த வாரம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்குள்ள உங்களுடைய நகைகள் அனைத்தும் மீட்டெடுத்துக்கலாங்க. தள்ளுபடி செஞ்சிடுவாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காம இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.